மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பேராமெடிக்கல் டிப்ளமோ கோர்சஸோட அப்ளிகேஷன் எப்போ தான் ஓப்பன் ஆகும்? 2024 கம்ப்ளீட் ஆகி 2025 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்த வருஷத்துக்கான அட்மிஷன் குறித்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் இந்த பேராமெடிக்கலோட டிப்ளமோ கோர்சஸ் 2024 இயர்க்கானதை இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரெஸ்லையும் ரொம்ப கவலையோடையும் இருக்கிறீங்க. கமெண்ட்டில் மேம் கேளுங்க, கால் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நான் நிறைய தடவை அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டாச்சு. அவங்க கேட்கும்போது கடைசியாக நமக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி லாஸ்ட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஜனவரி லாஸ்ட்டுக்குள்ளே நமக்கு என்ன செய்யலை அப்படின்னா ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு 1 or 2 குட் நியூஸ் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாகவே நமக்கு கிடச்சிருக்குது. அதை ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் பண்ணி கேட்டப்போ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணி கேட்டப்போ இந்த வீக் கண்டிப்பாக நாங்கள் ஓப்பன் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்த ரெண்டாவது காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஜி கோர்சஸோட அதாவது எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களோட கவுன்சிலிங் நடந்துட்டு இருந்தனால தான் இதை ரிலீஸ் பண்ணலை. ஸோ அவங்களோட கவுன்சிலிங்கும் 3rd ரவுண்ட் நமக்கு வந்து முடியுது, இந்த வீக்கோட முடியுது. ஸோ அது முடிஞ்ச உடனே நமக்கு ஓப்பன் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் உள்ள 1-2 ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேம் நாளைக்கு திங்கக்கிழமை பேராமெடிக்கல் டிப்ளமோ கோர்சஸோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது அப்படின்னு தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நாளைக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறது 100% எனக்கு தெரியலை. ஏன்னா எப்போவுமே அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பரில் அப்டேட் கொடுப்பாங்க. பட் இன்றைக்குள்ள நியூஸ் பேப்பரில் அது குறித்த அப்டேட் எதுவும் வரல. ஆனால் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன் நாளைக்கு பேராமெடிக்கல் டிப்ளமோ கோர்சஸோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அந்த தகவலை உங்களுக்கு சொல்லி நமக்கு வந்து மெயிலில் வந்து அனுப்பி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் உங்கள் கூட இப்போ நான் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்னும் ஒரு சில பேர் லாஸ்ட் பேட்ச் அதாவது போன வருஷம் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது. அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த வருஷம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிற தகவலும் கொடுத்துருந்தாங்க. எனிவே இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் பார்க்கும்போது, அதாவது பிஜி கோர்சஸோட கவுன்சிலிங் முடிய போகுது. அதே நேரத்தில் நமக்கு தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் இந்த வாரத்தில் அதாவது மண்டே அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பார்க்கும்போது நமக்கு இந்த வாரம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருந்துட்டீங்க. உங்களோட பொறுமைக்கு வந்து ஒரு அளவே இல்லை. அந்த அளவு நம்மளோட பொறுமையை என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, இந்த வருஷம் அட்மிஷனில் வந்து சோதிச்சிட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. பட் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. கவர்மெண்ட் என்ன இன்ஃபர்மேஷன் தராங்களோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறது, பாஸ் பண்ணுறது மட்டும்தான் என்னோட டியூட்டி. ஸோ எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை நான் வந்து எப்போவுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இந்த அப்ளிகேஷன்ஸ் குறித்த இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி, கவுன்சிலிங் குறித்த இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி, எனக்கு கிடைச்சிச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக இமீடியட்டாக என்ன செய்வேன் அப்படின்னா ஷேர் பண்ணுவேன். ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப் சேனல் மட்டும் இல்லாமல் டெலகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.